வணக்கம். ஸோ நம்ம ஹேர் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோவில் லெட்ஸ் சி வாட் இஸ் ஹேர் ஃபால். அது எவ்வளோ தூரம் முடி கொட்டுறது வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கையில் முடியை பார்த்தாலே வந்து ரொம்ப பயந்துருவாங்க. பட் நார்மலி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எனி கிவன் டைம் 5-10% ஆஃப் ஹேர்ஸ் வந்து ஒரு ஃபாலிங் ஃபேஸில் இருக்கும். நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த முடி வந்து டெய்லி நம்ம தலையிலேருந்து கீழே விழுந்துடும். வெரஸ் வாரத்துக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணுறவங்க அப்படின்னும் பொழுது அந்த 1 வீக் சேர்த்து வச்சு நீங்கள் தலை குளிக்கும் பொழுது யூ வில் see that hair in hand. அப்போ அது நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். யூ ஷுட் ஃபர்ஸ்ட் நோ சம்திங் அபவுட் ஹேர் க்ரோத் சைக்கிள். ட்ரிவியா ஃபார் த டே. நம்ம எல்லாருமே பிறக்கும்பொழுது நம்ம ஸ்கேல்பில் நார்மலி அபவுட் ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக் ஹேர் ஃபாலிகல்ஸ் வரைக்கும் இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறமா இந்த தலையில் இருக்கிற முடிகள்லாம் தே பிகம் ஏசிங்க்ரனஸ் சைக்கிள். அதாவது ஒரு முடியும் வந்து வேறு வேறு ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தில் இருக்கும். about 85-லேருந்து 90% ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து at any given time இந்த க்ரோயிங் ஃபேஸில் இருக்கும். இந்த க்ரோயிங் ஃபேஸ்ன்றது 2-5 6 இயர்ஸ் வரைக்கும் வளரும். ஸோ எண்ட் ஆஃப் க்ரோயிங் ஃபேஸில் இந்த ஹேர் வந்து அலாங் வித் இட்ஸ் கவரிங் லேயர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். பட் அது விழும் பொழுது ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட் மாதிரி ஒன்று வந்து இட் வில் கிவ் பிஹைண்ட். இது வந்து வில் பி கம்யூனிகேட்டிங் வித் த க்ரோயிங் எண்ட். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் கால் இட் அஸ் ஸ்டெம் செல் ரீஜன். ஆஃப்டர் ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் டீலோஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபியூ மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு புது ஹேர் ஃபாலிக்கல் அந்த இடத்துலேருந்து க்ரோ ஆகி வந்து இந்த ஹேரை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ ஏன் சில பேர் வந்து பால்ட் ஆகுறாங்க, இப்போ ஏர்லி ஏஜ்லேயே பால்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ரஃப்லி சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 வயசில் ஒரு 10 முடி இந்த மாதிரி கொட்டிட்டு வளரணும் அப்படின்னா அதில் 9 முடியோ இல்லை 10 முடியுமே வந்து திரும்ப அந்த சைக்கிளில் வந்துடும். வேறு 60 வயசில் 70 வயசில் வந்து 10 முடி இந்த மாதிரி கொட்டிச்சுன்னா நார்மல் ஏஜிங் ப்ராசஸ்லேயே ஒரு 5-6 முடி தான் வந்து திரும்ப வளரும். அதனால் ப்ரொக்ரெசிவாக எல்லாருமே வந்து கொஞ்சம் முடி வில் பி லூசிங். வேறு இந்த 60-70 வயசில் நடக்கிற இதே ஃபினாமினான் 20 வயசுலையும் 30 வயசுலையும் நடந்ததுன்னா, ஸோ கொட்டுற முடி வந்து ரீப்ளேஸ் ஆகலை, நார்மல் க்ரோத் திரும்ப வரலை அப்படின்னா தென் யூ பிகம் பால்ட். சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் இது ஏன் சில பேருக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்றத வில் see in the next video. Thank you for listening.